அதுக்கான மாந்திரீக தாந்திரீக பூஜைகளை செய்யும் போது அதனை நான் தடுத்து நிறுத்தினேன். அதுண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன ஈய மாத்துனது மட்டும் இல்லாம என் உடம்பையும் அவள் எடுத்துக்கிட்டு உங்களோட வீட்டுக்கு போய் அங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய மனசும் சஞ்சலப்படும்படியா அவளுக்கு சாதகமான சில காரியங்களும் செஞ்சிருக்கா. என்னோட உருவத்துல அவ அங்க போனதுனால அவ சொன்ன வார்த்தைகள் அப்படியே வேத வாக்கா எல்லாரும் நம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்னாலையும் ராணியாலையும் கலசத்தால வதம் செய்யப்பட்டு பெட்டிக்குள்ள அடைபட்ட அந்த அகோர அதிபதியான மனோவை வெளியே கொண்டு வரதுக்கான வேலையில இப்ப என்னோட மோலி யட்சினி மும்முரம் ஆயிட்டு இருக்கா. நம்பூதிரி ஐயா, உங்க பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பொம்மி, இப்ப என் மோல் பெரிய ஆபத்துல இருக்கா. நீதான் என் மோலை காப்பாத்தணும். முதல்ல உங்களோட பொண்ணு எங்க இருக்கா? மோலே, என் நல்ல சக்தியை பயன்படுத்தி அந்த யட்சினி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேம்மா. பொம்மி, என்னால அந்த யட்சினி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியலம்மா. நான் பாக்குறேன் நம்பூதிரி ஐயா. நம்பூதிரி ஐயா, என்னால உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. பொம்மி, முதல்ல அந்த ராட்சச அந்த அகோர அதிபதி அவன் எங்க இருக்கான்னு சத்தியால பாருமா. நான் அந்த மனோவை அடைச்சு ஒரு பெட்டியில வச்சிருந்த இடம் தான் அந்த இடம். ஆனா அங்க அந்த பெட்டி இல்ல. அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்க இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய மாந்திரிக வேலையில தான் இருக்காங்க. என் பொண்ணு யட்சினியும் அந்த மனோவும் இப்போ எவட இருக்காங்கன்னு கண்டுபிடிக்காம என்கிட்ட ஒரு வழி இருக்கு மோளே. என்ன வழி ஐயா? முதல்ல நீ சித்தார்த்தும் ராணியும் எவட இருக்காங்கன்னு கண்டுபிடி. கண்டிப்பா என் மோளு யட்சினியும் மனோவும் அவங்க இருக்கிற இடத்துலதான் இருப்பாங்க. சரிங்க ஐயா, நான் வேம்பு சரியும் ராணியையும் தேடி போறேன். என்னது இது இப்படி தடுமாறுது? எந்த கோயிலுக்குள்ளார போனாலும் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா இந்த கோயிலுக்குள்ளார வர சொல்ல இன்னமும் மாறி இருக்குது. ஒண்ணும் இல்லம்மா, யோசிக்காதீங்க, உள்ள போ. ராணி வா. ராணி வா. நான் உனக்காகவோ உன் பொம்மி அக்காவுக்காகவும் ரொம்ப பசியோட காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை இப்படி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிங்கல்ல, பொம்மி அக்கா, நீ எங்கக்கா இருக்கிற? இந்த கோயிலுக்கு வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே தப்பு தப்பா படுதுக்கா. நிம்மதியே இல்லாம இருக்குது. நீ எங்க இருந்தாலும் இப்ப என் கண் முன்னால உடனடியா வாக்கா. நான் உன்னை பாக்கணும். அக்கா, பொம்மி அக்கா, வாக்கா. உன் மனசுல ஏற்பட்ட சந்தேகம் கரெக்ட் தான். இது முதல்ல கோவிலே இல்ல, மாயையால உருவானது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கோவில் கலசத்தால நீ ஒரு அகோர அதிபதியை தாக்குனியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. அந்த அகோர அதிபதி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெளியே வர முடியாதபடி பிராண மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கேன். அவன் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவனால அதுக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியல. ஆனா இப்ப அவனை வெளியே கொண்டு வரணும்னு யாரோ அவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க.
அதனாலதான் தந்திரத்தால திட்டம் போட்டு உன்னையும் வேம்பு சாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. என்னக்கா இது? ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? புடவைய மாத்த உள்ள வந்தது ராணியாவே இருக்கட்டும், ஆனா இப்போ வெளியே போக போறது உன்னோட அக்கா பொம்மி தான். என்னக்கா சொல்ற? ஆமா ராணி, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் நீயும் வேம்பு சாரும் உன் வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். அதுக்கு இடையில யாரு வந்தாலும் அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் ராணி. நான் கூப்பிடுற வரைக்கும் நீ இங்கே இரு. சரிக்கா. ராணி, இங்க வா.